அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களை நலமா இருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில் இன்றைய வீடியோ தலைப்பு படைத்தவனின் நினைவில்லையோங்கிற தலைப்பில் போடுறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நம்ம மலரும் நினைவுகளாக பல சந்தர்ப்பங்களில் பல பேர்கிட்ட சிறு வயதிலிருந்து நடந்த விஷயங்களெல்லாம் நிறைய பகிர்ந்திருப்போம். அப்படி பகிரும்போது நமக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து தான் நம்மளால் சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது எத்தனையோ வருஷங்கள் நடந்திருந்தால் கூட அப்படியே நம்ம நினைவில் வச்சு சொல்லும்போது அந்த காலத்தில் நம்மளோட பழகின நண்பர்களோ இல்லை உறவினர்களோ இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக பேசிக்கிடுவோம். பரவாயில்ல, இத்தனை வருஷமாக நீங்கள் இவ்வளோ ஞாபகம் வச்சு இவ்வளோ நினைவாக பேசுகிறீங்க அப்படின்னு ஒருத்தர் அவங்க சொல்கிற விஷயத்தை வச்சு நம்ம புரிஞ்சு நம்ம பேசுறது உண்டு. அதே மாதிரி நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும்போது நம்ம என்ன விஷயம்னு சொன்னால் நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு அவன் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய அளவில் பெரிய ஆற்றலை கொடுத்துருக்கானே. அதாவது கொடுத்த பொக்கிஷங்களுடைய பெரிய அறிவு கூட நினைவாற்றல். இதை கொடுத்தவன் யார், இவன் எதுக்கு கொடுத்தான், இதை நம்மளை படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, இது நமக்கு இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம அதெல்லாம் மறந்துடுறோம். அதை மறந்துட்டு பல உலக விஷயங்கள் அது எல்லாத்தையுமே நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஒவ்வொருத்தையுமே பொதுவாக அல்லாஹ் தஆலா நம்மளை எதுக்கு படைச்சிருக்காங்கிறது முதல்ல பார்க்கணும். பாருங்க, குர்ஆன் வசனத்தை பாருங்க. படைப்பின் நோக்கம் ஜின்களையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லைங்கிறான் அல்லாஹ். அதாவது எந்த அளவுக்கு அவன் படைச்ச நோக்கத்தை சொல்றான்னாக்கா, நான் உன்னை படைச்சதே என்னை வணங்கத்தாங்கிறான். அப்போ அவனை வணங்குறத நம்ம நினைவில் வைக்காம நம்ம வேற இதில் பொடுபோக்காக இருக்கிறது எந்த விதத்தில் சரியாது, நியாயமாது. அதனால நமக்கு அல்லாஹ் தஆலா இட்ட கடலை முதல்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்லணும்னா அதுபடி நம்ம நடக்கணும். அதாவது இன்னொரு வசனத்தை பாருங்க, 3வது அத்தியாயம் 102 நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீங்கன்றான். அதாவது அல்லாஹ் தஆலாவை எப்படி அஞ்சணுங்கிறத அந்த முறையில் நீங்கள் அஞ்சுங்க. அந்த விதத்தில் அஞ்சாத்தேன் நீங்கள் முஸ்லீம்களாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முஸ்லீம்களோட, அதாவது முஸ்லீம்கள் அல்லாமல் போயிட்டா நமக்கு நரகம் தான். அதனால் அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்குது. அதாவது பாருங்க, நமக்கு அல்லாஹ் தஆலா இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்துருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்கதே கிட்டத்தட்ட 1500 வருஷம் ஆனால் கூட 1500 வருஷம் ஆகிட்டா கூட கடைசி வரை இறுதி நாள் வரும் அவங்க தான் நமக்கு நபியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய இதை நம்ம பார்க்கணும். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. 33வது அத்தியாயத்தில் 21வது வசனம் வருது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதத்திற்கு என்ன இதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்க எதை கொடுத்தாங்களோ அதை நம்ம இது பண்ணணும். எதை விட்டு தடுத்தாரோ அதில் நம்ம தவிர்த்துக்கணும். எந்த விதமான ஷிர்கான காரியங்களும் ஏறக்கூடாது. ஏன்னா அதிகமான அது மன்னிக்க முடியாத பாவங்கள் ஷிர்கில் இருக்குது. இறைவனை தவிர்த்து வேறு படைப்பினங்களை வழங்குறது, நம்மளா ஒன்று ஏற்படுத்திக்கிறது, அதை இது நேர்ச்சை பண்ணுறது, அதுக்காக வேண்டியது பண்ணுறது, இதெல்லாம் தவறான செயல். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம எந்த நேரத்தையும் போகக்கூடாது. முதல்ல அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி நம்ம எடுத்து அவங்களையும் பண்ணணும். உங்களில் அழகிய செயலை செய்பவர்கள் யார் என உங்களை சோதிப்பதற்காகவே மரணத்தையும் வாழ்வையும் படைத்துள்ளான். அப்போ நம்மளை படைச்ச நோக்கமே வணங்கத்தான். அப்போ நம்மளை சோதிக்கலான்னு சொன்னால் நம்ம அந்த சோதனையில் வெற்றி தான் படணும். வெற்றி பெறதுக்கு நம்ம நடக்க வேண்டியது என்னன்னாக்கா, நம்ம ஐவேளை தொழிலை ஜமாத்தோடு தொழுகணும். அதே நேரத்தில் எல்லாவே ஏவல்களுக்கு தவறான இதில் நம்ம தவிர்த்துக்கணும். நல்லது ஏவணும், தீமையான விஷயங்களை தவிர்க்கணும். பாருங்க, தீமை தரப்புல பாருங்க, நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்மையை நோக்கும் அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும், அவர்களே வெற்றி பெற்றோர். திருக்குறளில் 3வது அத்தியாயத்தில் 104வது வசனம் வருது. அப்போ நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கடமையாகி போச்சு. இதில் பொதுபோக்காமல் இருக்கு. இன்னைக்கு காசு வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தாந்தோட்டித்தனமாக இருந்தோம்னு சொன்னால் இங்கே வேணால் வாழ்ந்துட்டு போயிடலாம். அது இருக்கலாம். அல்லாஹ் கண்டிக்காமல் இல்லை, ஆனால் கடுமையான தண்டனை மறுமையில் இருக்குது. அதை நம்ம சிந்திக்கணும். முதல்ல நம்மளுடைய குழந்தைகளையும் ரொம்ப பேருதாக பாதுகாக்கணும். பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பாருங்க. இறுதி தீர்ப்பாளர்கள் 5 கேள்விகளுக்கு விடை தராத வரை மனிதன் இறைவனின் நீதிமன்றத்தில் அங்கு செல்ல முடியாது. அதாவது உன் ஆயுளை எவ்வாறு செலவிட்டாய், உன் இளமையை எவ்வாறு கழித்தாய், செல்வத்தை எவ்வளில் ஈட்டினாய், செல்வத்தை எவ்வளில் செலவிட்டாய், உன் அறிவை
எச்செயலுக்காக பயன்படுத்தினார். இந்த கேள்விகளுக்கு நம்ம வந்துட்டு பதில் சொல்லாம நம்மளால முடியாது. அப்ப இதுக்கு நம்ம என்ன தயார் பண்ணி வச்சிருக்கோம், நம்மள்ட்ட என்ன நினைவுல இருக்குது முதல்ல நம்ம பார்க்கணும். நமக்கு நினைவு பூராமே வந்துக்கிட்டு இறைவனுடைய அச்சமாகத்தே இருக்கணும். இறைவனுக்கு பயந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம செய்யும்போது நம்ம அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கணும். தவறான வழியில் நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அதில் வந்துக்கிட்டு உள்ள தண்டனையை வந்து நம்ம இம்மையிலையும் சந்திப்போம், மறுமையிலையும் சந்திக்க வேண்டி வந்துடும். இன்றைக்கி நம்ம பணம் காசு இருக்கலாம், நல்லா இருப்போம், போவோம், வருவோம். ஆனால் இது வந்து நம்மளை கண்ணை மறைச்சிடக்கூடாது. நமக்குள்ள கடமையை வந்து நம்ம தெளிவாக நம்ம செய்யலைன்னு சொன்னால் அதில் வந்து உள்ள இதில் வந்து நம்ம அஞ்ச வேண்டி வரும். அல்லாஹ் நம்மளை காக்கணும். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில் இதை நீங்கள் நல்லபடியாக பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.